இந்த மாரி இன்விசிபிளா எப்படி பைப்பிங் வந்து நம்ம ப்ளவுஸ்லயும், ஸ்லீவ்ஸ்லயும் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, பிசிறே இருக்காது. இதுக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். லைனிங்கோட சென்டரையும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ லைனிங்ல வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அந்த நெக்க ட்ரேஸ் எடுத்துக்கணும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல. இப்ப கிராஸ் பீஸ் எடுத்து, கிராஸ் பீஸ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எந்த அளவுக்கு நமக்கு பைப்பிங் வேணுமோ, அந்த அளவுக்கு த்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா பார்வையா இருக்கணும்னா, இந்த மாரி பெரிய த்ரெட்டா எடுத்துக்கணும். எடுத்து இதே மாரி ஸ்டிச் பண்ணி நம்ம தனியா எடுத்துக்கணும். இப்ப நமக்கு நம்மளோட பைப்பிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பைப்பிங் த்ரெட்ட நம்ம எடுத்து நம்ம ட்ரேஸ் எடுத்திருக்கோம்ல மெயின் ஃபேப்ரிக்ல, அந்த ட்ரேஸ் மேலேயே இதே மாரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப இழுக்கக்கூடாது. ஃப்ரீயா விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் சுருக்கு இல்லாம நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்ப வந்து நான் பேக் நெக்ல தான் ஸ்டிச் பண்றேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணா சுருக்கு இருக்கும். இழுக்காம ஸ்டிச் பண்ணா தான் இந்த மாரி நீட்டா கிடைக்கும். இப்ப நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேல லைனிங்க வச்சு ஸ்டிச் பண்ணணும். லைனிங்ல வந்து நம்ம கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ, அந்த ட்ரேஸ் வந்து நமக்கு தெரியும். இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, உள்ள வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபேப்ரிக் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கிராஸ் அர்க்காத் குடுத்து நம்ம வந்து டேர்ன் பண்றப்ப, பைப்பிங் வந்து நமக்கு நீட்டா வெளிய வந்துரும். இந்த பிசிறு பாகம் 2மே உள்ள போயிரும். அப்ப நம்ம ராங் சைட் டேர்ன் பண்றப்பயும் நமக்கு பிசிறு இல்லாம நீட்டா இருக்கும். இப்ப மேல ஒரு படிமான தையல் போட்டுறணும். இது போல நம்ம பைப்பிங் ஜாயின் பண்றப்ப, பைப்பிங் வந்து ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ப்ளவுஸோட ஃபுல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் லாங் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.